தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நிலா பாப்பா தான் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளை வந்து என்ன இத்தினுண்டு பாப்பாலாம் தாலி எடுத்து கொடுத்து நான் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை சொல்கிறாங்க. ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க, ஒரு சின்ன பாப்பா எடுத்து கொடுத்து தாலி கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? என்னாலலாம் இந்த பாப்பா கொடுத்து தாலி கட்ட முடியாது, தாலி எங்கள் அம்மா அப்பாட்ட கொடுக்க சொல்லுங்கள், அவங்க கையால் கொடுத்தா தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் எந்திரிச்சு நின்று நிலா கையால் தாலி எடுத்து கொடுத்தா அவங்க பையனே கொடுத்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தானே சார் கொடுக்க சொல்கிறாங்க, வாங்கி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் முடியவே முடியாது, நான் எங்கள் அம்மா அப்பா கையில் கொடுத்தா தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்திங்க அப்படின்னா சரி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையாலே கொடுத்து தாலி கட்ட சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக தாலி கட்டுற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஒழுங்காக அங்கேருந்து எந்திரிச்சிரு, நீ வந்து அவங்க கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஃப்ராடு தன்னை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா போலீஸை வச்சு நிரூபித்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட அம்மா வந்து என் பொண்ணோட கல்யாணம் அப்படி நின்றுட்டே இருக்கே, இனிமேல் என் பொண்ணுக்கு என்ன கதி ஆக போகிறா, இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்க நேரத்தில் சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா நிலா கையில் இருந்த தாலியை வாங்கி சௌந்தர்யா கழுத்தில் கட்டிடுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் நினச்ச மாதிரி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குமே இது அதிர்ச்சியாக இருந்தாலும் போக போக சௌந்தர்யாவும் இந்த வாழ்க்கையை ஏற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.